வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர் ஆரம்பிச்சிச்சுங்க. நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்தது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரி ட்ரேடு இன்றைக்கி வந்து எடுத்துருந்துக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸ். சென்செக்ஸில் என்ன நடந்தது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸ். கமாடிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், இது மூணுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப நாளாக நேச்சுரல் கேஸ் பற்றி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் முடிஞ்சால் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். இல்லைனா தனியாக அதை இன்னொரு வீடியோவை நான் வந்து பண்ண பார்க்குறேன். இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விழிப்புணர்வு மெசேஜ். இதை நான் படித்து காமிச்சிடுறேன். ஐ டோன்ட் கிவ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஆர் ரன் ஏ சிக்னல் சர்வீஸ் ஃபார் மணி. ஐ டோன்ட் ஹாவ் எனி விஐபி குரூப்ஸ் டு ஷேர் த ட்ரேடிங் கால்ஸ். I am not taking classes. I don't have account in Telegram channel. டெலகிராம் சேனல் மட்டும் இல்லைங்க, சோஷியல் மீடியாவில் வேறு எந்த பக்கத்துலேயும் எனக்கு வந்து அக்கௌண்ட்டு கிடையாது. ஒன்லி யூடியூபு, எக்ஸில் மட்டும்தான் வந்து இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்புறம் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. நான் யாரையும் வந்து தொடர்பு கொள்ளவே மாட்டேன். உங்களுக்கு மெசேஜ் நான் என் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்களுக்கு வரவே வராது. அப்புறம் நான் யார்கிட்டும் காசு கேட்க மாட்டேன். ஐ நெவர் ஆஸ்க் மணி. அதில் ரொம்ப கிளியராக இருங்க. ஐ வில் நெவர் ஆஸ்க் மணி. சரிங்களா? வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளோட ஃபாலோவர்கிட்டேருந்து ஒரு சின்ன தகவல் வந்தது, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் செக் பண்ணல, அதையும் சொல்லிடுறேன், நான் செக் பண்ணல. பட் ஆனால் இவர் ரொம்ப நாள் ஃபாலோவர், இவர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்துக்கும் பயன்படுற ஒரு மெசேஜ். அதனால் ஒருவேளை நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி ரீப்ளேயில் வந்து ஃப்ரீயில் வந்து ரீப்ளே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ தான் நான் அதை கவனித்தேன், ரீப்ளே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் வந்து ரீப்ளே மோடில் வந்து பார்க்க முடியும் உங்களால். இதில் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயத்தில். பட் ஆனால் அதே சமயத்தில் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லிட்டில் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் அவர் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். 15,000 ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்ட்டு அவர் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு பாருங்கள். ஸோ இதில் என்ன, ரீப்ளே மோடு வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ரீப்ளே மோடுக்கு கோ சார்ட்டிங் தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஃப்ரீயாக ரீப்ளே மோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோ சார்ட்டிங் மக்களே, கோ சார்ட்டிங் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் போய் நீங்கள் ரீப்ளே பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி கோகுல் கிருஷ்ணன். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கும் தெரியும், மற்ற எல்லாத்துக்கும் 15,000 பேர் ஆகிட்டோம் நம்ம. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எதனாச்சும் வந்து உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை வீடியோவாக சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆகுதோ எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும். ஸோ அதனால் அவங்க பயன்படுவாங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி கோகுல் கிருஷ்ணன். எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் உங்கள் சேனல் தான் சசியன் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க தேங்க்யூ. வாட்ச் பண்ணுறதோட நிப்பாட்டுறாதீங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போங்க. நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. சும்மா இது வந்து பார்த்தாலே வந்து சொல்லிடுவாங்க, வந்து யாரும் வந்து வேல்யூஸ் பார்க்க வேண்டாம், வெறும் வந்து இந்த ட்ரேடிங் வியூவில் ரீப்ளேயில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சும்மா நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேடிங் ஆப்லேயே போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து அங்கே வந்து நான் சொல்கிற மீதி விஷயத்தெல்லாம் நிஃப்டி மட்டும் நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்துருவோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது, லோவை கட் பண்ண மாட்டான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான், ஹை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஸோ மார்க் பண்ணால் புரியுங்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். அப்போ இப்படியே போய்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணுறான், மேலே ஃப்ரைடே அன்றைக்கி முடிக்கும் போது வந்து டாப்பில் போய் முடிச்சிருக்கான். கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி மேலே போய் வந்து முடிச்சிருக்கிறான். சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பயஸ், நம்மளுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உட்காந்து ஒரு தடவை செக் பண்ணிடணும். என்ன செக் பண்ணுவீங்க, டெய்லியில் போவீங்க, டெய்லியில் போயிட்டு சும்மா அப்படியே பார்ப்பீங்க, தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. என்ன பேச்சுவார்த்தை, ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கான்.
ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி எடுத்தான். ஒரு தடவையும் இங்கே வரும்போதும் ட்ரெண்ட் லைன் கிட்டே போயிட்டு வந்தான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனையும் மதிக்காமல் மேலே போயிட்டான். அதாவது 6 மாதமாக இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு வந்துட்டு இருந்தவன் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். ரொம்ப புலிஷாக இருக்கிறான், நல்லா மேலே போயிட்டான். சரி, ஓகே. எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ இங்கே வந்தான் சூப்பரான இடம் வாங்கி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்கிறான், மேலே போயிட்டான். சரி, டேயில் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி தெரியல, விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒன்றும் புரியலை. 1 hour அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 1 hourல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்கான். இதில் தெளிவாக தெரியுதா, லோ வந்து கட் பண்ணவே மாட்டான், தெரியுதா? இங்கேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் லோ வர்றான். செல்லிங் வந்து ரொம்பலாம் ஒன்றும் வந்து நடக்கலை, ரொம்ப குட்டியாக லோ பண்ணிகிட்டு இருக்கிறான், போய்கிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அப்படியே மேலே போயிட்டே இருக்கிறான். சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் ஆல் குட். 5 minutes போயிட்டு நம்ம ஒருவேளை மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லோவை ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்த லோ கிட்ட, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, இந்த லோ கிட்ட அப்படி வந்து முடிச்சிருக்கிறான். ஒருவேளை மேலே போய் இதை கட் பண்ணானா மேலே போவான். நம்ம இன்றைக்கி சண்டே அன்றைக்கி உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி எங்கேயும் ட்ரெண்ட் லைன்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துலையும் வேணும்னா நம்ம இந்த மாதிரி இங்கேருந்து போனதுனால நம்ம இப்படி ஒரு சப்போர்ட்டையும் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ சண்டே இந்த அளவுக்கு நிஃப்டி மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சண்டே அன்றைக்கி இந்த அளவுக்கு டேயில் என்ன நடந்தது, 1 hourல என்ன நடந்தது, ஓகே 5 minutesல இப்படி தான் இருக்குது, இதை கட் பண்ணால் கீழே போவான், இப்படியே பிடிச்சி மேலே போனான்னா இதை கட் பண்ணான்னா மேலே போவான், இங்கே போனால் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்க்கலாம், இந்த இடத்துலேருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். ஓகே, ரைட், டன். தூங்கிட வேண்டியதான். காலையில் எந்திரிச்சு 9 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, லெட் இட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே கீழே போயிட்டான். டை, நீ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவேன்னு பார்த்தா கீழே போறியா, சரி ரைட்டு, கீழே போனோன்னா எங்கே வரைக்கும் போவேன், அடுத்து வந்து நம்மளுக்கு அவ்வளோதான், கீழே போனான்னா அடுத்து எங்கே? அப்போது இந்த ஹை வந்து எங்கேருந்து வந்தது, இந்த லோலேருந்து வந்தது, புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகி பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகி மேலாவது வரைக்கும் போயிட்டான். சரி ரைட்டு, ஒருவேளை இவன் கீழே வந்தான் அப்படின்னா இந்த லெவலை தாண்டக்கூடாது, தாண்டானா பீரிஷ் ஆகிடுவான். ஓகே, அதை மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது நேற்றே பண்ணியிருந்துருக்கணும், சரி பரவாயில்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே மேலே போவான்னு எதிர்பார்ப்போம், கீழே வருதுன்னொன்னே நம்ம டக்குன்னு அடுத்து என்னங்கிறத வந்து பார்த்துடணும். சரி, ஓகே. அடுத்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, நான் சொல்லியிருக்கேன்ல, மேலேருந்து கீழே வேகமாக வந்ததுன்னா ஹிட் அண்ட் ரன், தொட்டோன்னா மேலே போகும். அடுத்தது மேலே பூ மாலை மாதிரி போய் ஈக்குவல் லோவில் வந்துட்டு மேலே போகும். இல்லை அப்படின்னா ஃபெயில்டு லோ வந்துட்டு மேலே போகும். இல்லைனா விக்கு மட்டும் வெளியே வந்து பாடி உள்ளே க்ளோஸ் பண்ணி வெளியே போகும். இல்லைனா ட்ரெண்ட் ஆகும். அதெல்லாம் ஏன் சொன்னீங்க, ஸ்டார்டிங் இதே சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் திரும்ப 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 வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா தான் உங்கள் மனசில் பதியும். மேலேருந்து வர்ற மார்க்கெட்டு எப்படி வந்து திரும்புவான் அப்படிங்கிறது வந்து நான் உங்களை 500 இடத்துல பார்க்க சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது வந்து வெறித்தனமாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. சும்மா இந்த வீடியோ பார்த்தோன்னே இன்னொரு வீடியோ அப்படின்னு பார்க்குறவங்க அதை பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க மனசுலாம் பதியறதுக்காக நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஹிட் அண்ட் ரன்னு, ஈக்குவல் லோ, ஃபெயில்டு லோ, அப்புறம் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்ட் ஆச்சுன்னா அலர்ட் ஆகிடணும். ஓஹோ, இங்கேருந்து வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி வந்து மேலே போவான் அப்படின்னா இதை கட் பண்ண மாட்டான். இதை கட் பண்ணலன்னா மேலே போயிடுவான். சரி பார்ப்போமா என்ன நடந்ததுன்னு. மேலே போயிட்டானா, இப்போ இங்கிருந்தே மேலே போனான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்டாக வரானா, கரெக்டாக அங்கே போய் தானே ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டே இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் ஃபஸ்ட்டே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அங்கே போனால் ரிஜெக்ட் ஆவான் அப்படின்னு ஒரு வேளை இங்கே எதனா பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். சும்மா சொல்கிறேன், ஜென்ரல் ஒரு தாட்டுக்காக சொல்கிறேன்.
அப்போ இன்னொன்று பண்ணலாமா? இங்கேருந்து இந்த பாடியிலேருந்து இதை இப்படி கனெக்ட் பண்ணலாமா? இதை இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டர்ன் வருதா? இது ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன், பார்த்துருவோமா அதையும்? திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். பார்த்தீங்களா, மோகன் ராகவ் ரொம்ப 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 வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் முன்னாடியே போட்டிங்கன்னு நினைக்கிறேன் இதை. பட் ஆனால் இதை பிடிச்சிட்டாரு. இதை பிடிச்சிட்டாரு அப்படின்னாலே அவரோட டார்கெட்டை பார்த்தீங்களா எங்கே போய் ஹிட் ஆகிருக்குது. இந்த பேட்டர்னை மட்டும் மெமரைஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இது இப்போ இங்கே இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி நீங்கள் அதை வந்து நீங்கள் சண்டே என்ன பண்ணணும், மண்டே மார்னிங் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கீழே ஒரு பெரிய பீரிஷ் ஸ்கேனில் பார்த்தோன்னா என்ன பண்ணணும், கீழே போய் எங்கே வரைக்கும் போவான்னு தேடி பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறமா இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரெண்டாக ஆகிட்டு இருக்கிறான், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவும் நீங்கள் ட்ரேடிங்கில் அனுபவம் இருந்தால் தான் பண்ண முடியும், எல்லாம் பண்ணவே முடியாது. சரி, இப்போ மேலே இப்படி போய் கீழே வந்து மேலே போயிருக்கானா, அப்போ இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாதா? திரும்பவும் கீழே வந்தானா அந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது, அப்படி தானே? அப்படி இருந்தால் தான் மேலே போவான். இன்னொரு பயாஸ் என்ன, இந்த பேட்டர்ன் மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே கண்டிப்பாக போயிடும். சரி, இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம்? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 24,200 சில்லற அந்த மாதிரி இருக்குது. 240ங்கிறது இந்த ஹை. அப்போ 24,200 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இதை பார்த்த உடனே இந்த பேட்டர்னை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண உடனே 24,200 கால் ஆப்ஷன் பை. அது வந்து எப்படி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி போகுதுன்னு அந்த சார்ட்டில் போய் பார்த்து பை பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன், நான் இதை பார்த்தோன்னா அதை நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, நான் ஸ்பாட்டை பார்க்கவா ஃப்யூச்சரை பார்க்கவா? ஸ்பாட்டை எதுக்கு பார்க்குறீங்க? வேண்டாம். நீங்கள் ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதை பாருங்கள். நீங்கள் அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணல, நீங்கள் ஏன் ஸ்பாட்டை பார்க்கணும்? எதில் ட்ரேட் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க, அப்போ ஃப்யூச்சரை பாருங்கள். ஃப்யூச்சரை தானே வாங்க போகிறீங்க. ஃப்யூச்சரை உங்களால் 65,000 கொடுத்து ஒரு லாட்டை வாங்க முடியல அப்படிங்கிறதுனால தான் அது தொடர்பான ஆப்ஷன்ஸை வாங்குறீங்க. அந்த இடத்துக்கு ஃப்யூச்சர் போயிடும் அப்படிங்கிற ஒரு இதனால் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து வாங்குறீங்க. 24,200 அங்கே போச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சர் மார்க்கெட் அங்கே போச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சு போச்சு இதுலேருந்து இங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதனால் நீங்கள் வந்து வாங்குறீங்க. சரியா? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ அவன் அதுக்கு கீழே வரக்கூடாது, வந்தானா கீழே போயிடுவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறான், மேலே இது வரைக்கும் போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போக முடியாமல் இருக்கிற மாதிரி வந்து பண்ணுறாப்புல. ஆனால் இதுதான் லோ. இந்த லோவை வந்து அவன் வந்து கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த லோவை கட் பண்ணான்னா திரும்ப வந்து ஹில் கோ டவுன், கொஞ்சம் கீழே போக தான் செய்வான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே போனானா எப்படி மேலே போனான்னு கவனிச்சிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்டு பண்ணால் பாருங்கள், குட்டியாக ஒரு ட்ரெண்டு. ப்ரீவியஸ் லோவை கிட்டத்தட்ட வந்துட்டு மேலே போயிட்டான். இந்த இடத்துல எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு பெரிய கேண்டலுங்க, ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில். இந்த கேண்டிலை பார்த்தோன்னே ஆஹா செல்லு போகுது, போகவே போகாது. இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் போகாது. இந்த பேட்டர்னை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவன் டார்கெட்டை அடிச்சுட்டு தான் எங்கே வேணாலும் போவான். கீழே வந்தால் கீழே நல்லா போயிடுவான், மேலே போனால் மேலே நல்லா போயிடுவான். மேலேருந்து இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா கூட கீழே வந்தான், மேலே போய் கீழே வந்து மேலே போய் முடித்தான், கீழே திரும்ப வந்துட்டு மேலே போய் கீழே வர முடியாமல் மேலே போயிட்டான், கீழே வர முடியாமல் மேலே போயிட்டான், கீழே வர முடியாமல் மேலே மறுபடியும் போயிட்டான். ஓகே, இவன் எங்கே போனோம், டார்கெட்டே தான். இதை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சானா இன்னும் மேலே போவான். இந்த பேட்டர்ன் அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் கீழே வந்துட்டான் அப்படின்னா கீழே நல்லா கீழே போயிடுவான். எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போவான். அப்போ இன்னொன்று தெரியுதா உங்களுக்கு, இன்னும் ஒரு குட்டி விஷயம் நான் வரைய போகிறேன்.
முடிஞ்சால் பாஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதையே பார்த்துருங்க. ஒரு குட்டி விஷயம். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சு, திரும்ப போச்சுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? இருக்குது. எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகும்? இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. போனான்னா ரிஜெக்ட் ஆகும். இப்போ எதை கட் பண்ணக்கூடாது? இதை கட் பண்ணக்கூடாது. ஓகே, அதை கட் பண்ணான்னா மேலே போக மாட்டான், மேலே போகாமல் கீழே போயிடுவான். திரும்பவும் வந்து பண்ணுறானா, இந்த இடத்துல இப்படி வந்தானா, திரும்ப இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இருக்கானா, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குதா, மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வர முடியும். இந்த லோவே டச் பண்ண முடியல அவனால். மேலே போயிட்டு கீழே இந்த லோவை டச் பண்ண முடியல. அப்புறம் மேலே போயிட்டான். அப்போ எங்கே போயிட்டு இருக்கான்? கீழே ப்ரீவியஸ் லோவுக்கு வந்துட்டான், ப்ரீவியஸ் லோவுக்கே வந்துட்டான். பட் ஆனால் என்ன பண்ணுறான்? மேலே தான் போட்டு ட்ரை பண்ணுறான். இந்த லோவை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து வேலை, அதாவது செல்லு. இல்லைன்னா செல்லு ஆகவே மாட்டான். நம்ம அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோமா, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகி நல்லா மேலே போனோமா, போகலை. ஏன்? ரெசிஸ்டன்ஸ் இங்கே கரெக்டாக பிரேக் ஆகி நல்லா போனான். இந்த இடத்துல அதே மாதிரி ட்ரெண்டு தான் பிரேக் ஆகி போனான். அதனால் அதே நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த இடத்துல அது நடக்கலை. அப்போ கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. எதை சொல்கிறேங்கிறத வரைஞ்சி காமிச்சிடறேன். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துக்கு வர்றான் போகவே மாட்டான். இந்த இடத்துக்கு கீழே போக மாட்டான். அவன் டார்கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அவன் ஏன் கீழே போகணும்? போக மாட்டான். இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு வேணால் போவான், அதுக்கு முன்னாடி போக மாட்டான். என்ன பண்ணுறான்? திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு மேலே வந்து போக முடியாத மாதிரி வந்து ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணுறான். பட் ஆனால் இதை கட் பண்ணால் தான் கீழே போவான், இல்லைனா போகவே மாட்டான். இங்கே கூட பாருங்கள், இந்த இடத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறான் பாருங்கள். நல்லா பாருங்கள், மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே இதுக்கு தாண்டானா போயிடுவான். நல்லா பீரிஷாக தான் வந்திருக்கிறான். எல்லாம் செல்லாகும்னு நினைக்கும் போது மேலே போயிடுவான். திரும்பவும் கீழே வந்தான், திரும்பவும் பீரிஷாக போயிடுவானா, மேலே போகிறான். திரும்பவும் மேலே போக முடியாமல் கீழே வர்ற மாதிரி வந்தான், அப்போது கூட இங்கேருந்து மேலே தான் போனான். அப்போ எத்தனை தடவை இங்கே வந்தாலும் பை தான். இதை தாண்டி கீழே போச்சுன்னா செல், அவ்வளோதான். சரி, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? சூப்பராக. காலங்காத்தாலே நம்ம வந்தோடனே வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த பேட்டர்னை வந்து இதுதான் வரப்போகுதுன்னு டிசைட் பண்ணோம். இது என்ன பண்ணோம்? இங்கேருந்து இங்கே போகும்னு தெரியும். 24,200 கால் ஆப்ஷன் வந்து எடுத்தோம். அதனால் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த கதையை வந்து முடிச்சாச்சு. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 24,100 அப்படிங்கிற இடத்துலேருந்து 24,200 அப்படின்னு 100 புள்ளிகளை வந்து நிஃப்டியில் சாதாரணமாக வந்து எடுத்துருந்துடலாம். ஹையர் ஹை லோயர் லோ தான், அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்ததுனால உங்களுக்கு இன்னும் கூட இன்றைக்கி ட்ரேடிங் வந்து ஈஸியாக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இடையில இந்த குட்டி ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போதெல்லாம் ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. அது மாதிரி மேலே போயிட்டே இருந்தது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி இழுத்து விட்டுக்க வேண்டியதான். ஒருவேளை லோவை கட் பண்ணாமல் இன்னும் மேலே போகிறான்னா இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? மேலே போனான்னா இன்னும் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி வேலை செய்யும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த பேட்டர்னை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% ஆஃப் த டைம் அதான் பண்ணியிருக்கிறேன். மேலே கீழே கொஞ்சம் கீழே வர மாதிரி அப்படி போனான்னா அப்படியே மேலே போயிடுவான். அப்போ நல்லா கீழே இந்த ட்ரெண்ட் லைனிங்கே வந்துட்டானா கீழே போயிடுவான். சரி, நம்ம ட்ரேட் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம்லேயே போயிட்டு ஆப்ஷன்ஸில் வந்து என்ன நடந்துன்னு பார்த்துருவாங்களா? ஸோ நிஃப்டி வந்து காலையிலே எடுத்த உடனே வந்து மார்க் பண்ணியாச்சுங்க. எடுத்தோடனே இதில் இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். மேலேருந்து இந்த மாதிரி வந்து கோடு போட்டு மார்க் பண்ணியாச்சு. எது டார்கெட்னா இதுதான் டார்கெட் அழகாக போய் அடித்தானா. அப்போ 24,200ங்கிறது இந்த இடத்துல இருக்குதுங்க. உங்களுக்கு சைடில் வேல்யூ தெரியுதா? 24,200. நம்ம அங்கே போயிடும் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே கணிச்சிட்டோம். அதனால் 24,200 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த ஆப்ஷன்ஸும் வந்து காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். கீழே இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கானா அப்படியே ஃபியூச்சர் மாதிரி வந்து மேலே போய் கீழே வந்தால் இந்த இடத்துல அந்த குட்டி ட்ரெண்டு வந்து வந்தது. இது ஆரம்பித்த இடம்னு பார்த்திங்கன்னா 70 ரூபா அந்த மாதிரி ஆரம்பிச்சது. 70 ரூபாலேருந்து எங்கே வரைக்கும் போனால் 100 ரூபா வரைக்கும் போயிட்டான். 100, 110 ரூபா வரைக்கும் போயிட்டான்.
ஆனால் இதுலேயே வந்து ஒரு குட்டி ட்ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். இன்றைக்கி மட்டும்தான் அந்த ட்ரெண்டுக்கு கொஞ்சம் வெளியில் போய் அந்த ட்ரெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கான். மற்ற நாட்கள்லாம் ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான். அதனால் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இது ஒரு குட்டி ஹை, அதை விட இன்னும் கொஞ்சம் ஹை போச்சு, அதை விட இன்னும் கொஞ்சம் ஹை போச்சு, அதை விட இன்னும் கொஞ்சம் ஹை போயிருக்குது, அதுக்கப்புறம் ஹை போக முடியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன பேட்டர்ன் ட்ரெண்ட் லைனே இப்படி இருக்குது. அதனால் பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆஸ் பர் ஃப்யூச்சரில் நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம், இன்னும் அந்த இடத்த வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ கீழே வருவான், ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா கீழே வந்துடுவான். அவ்வளோதான், ஒன்றும் இல்லைங்க. ட்ரேடிங் வந்துட்டு நீங்கள் இந்த குட்டி இது பாருங்கள், கீழே வந்தது, அடுத்த லோ வச்சது, அடுத்த லோ வச்சது, அடுத்த லோ வச்சது, மேலே போகும்போது ஹையர் ஹை பண்ணவே மாட்டான். ஒரு கட்டத்தில் ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே வச்சுட்டான் அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணி போகிற மாதிரி செல் ட்ராப் பண்ணுவான், எல்லாத்தையும் செல் பண்ண வச்சு மேலே போயிடுவான். அப்படி இல்லைனா சில டைம் அப்படியே போயிடுவான் ஹிட் அண்ட் ரன்னு. அப்படி இல்லைனா ஈக்குவல் லோ ஃபெயில்டு லோ, இதையே திரும்ப திரும்ப பண்ணுறான். மேலே போயே போனான், என்ன பண்ணான், கீழே வரும்போது ப்ரீவியஸ் லெவலுக்கு வரவே மாட்டான். இந்த இடத்துல போய் ஸ்லோ டவுன் ஆனானா, ஸ்லோ டவுன் ஆனவுடனே செல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸாக எதனா ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு வந்து செல் பண்ணுற வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து பண்ணலாம். டக்குன்னு மேலே போய் க்ளோஸ் வச்சானா, இதில் கூட நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்க 127 128ங்க, 128ல் நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா 139ல் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 பாயிண்ட்டுங்க. இது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. இப்படிலாம் போச்சுன்னா போச்சு 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 அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் 10 பாயிண்ட்டு தாங்க போகும். என்ட்ரி டு எக்ஸிட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏன் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஹை போயிடுச்சு அதனால் பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி போயிட்டு இப்படி கீழே இப்படி வந்து திரும்ப வந்து இப்படி வந்து மேலே இது அந்த இடத்துலையே அரைச்சிக்கிட்டே இருந்தானா, இது வந்து கீழே வந்துட்டு மேலே திரும்ப வந்து இந்த மாதிரி போகணும். இன்னும் கொஞ்சம் ஹை போயிருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும் செல் பண்ணுறது. இப்போ கீழே வந்தால் மேலே ப்ரீவியஸ் ஹைக்கு போகும். ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டாங்க, அவ்வளோதான். கீழே வந்து போனால் ப்ரீவியஸ் ஹை போக மாட்டாங்க, கீழே வந்து போனால் ப்ரீவியஸ் ஹை போக மாட்டான். எப்போ ப்ரீவியஸ் ஹைக்கு போகிறோன்னா அங்கேருந்து மேலே போயிடுவாங்க. இது நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயோ ஃபியூச்சர்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிட்காயினில் பாருங்கள், ஆயிலில் பாருங்கள், எதில் வேணாலும் பாருங்கள், அதே தான் நடக்கும். திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நிஃப்டி புல்லிஷாக இருக்குது, கிளியராக தெரிஞ்சு போச்சு. அப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுவான், அவனும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணால் கீழே இருந்து மேலே போனால் ஒரு கன்சல்டேட் பண்ணால் அங்கேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது லோயர் லோ அவன் பண்ணல. நேற்று ஃபுல்லாக பண்ணான். ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மேலே போகாமல் லோயர் லோ பண்ணிவிட்டு அழகாக வந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து அவன் ஆரம்பிக்கும் போது ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், கீழே இந்த லோக்கு வந்துட்டு மேலே போக முடியாமல், லோக்கு வந்து மேலே போக முடியாமல், லோக்கு வந்து மேலே போக முடியாமல் முடிச்சிட்டான். இன்றைக்கி என்ன பண்ணான், ஓப்பன் பண்ணோன்னே கீழே வந்துட்டான். இந்த ஃபாலை அப்படியே கண்டினியூ பண்ணானா ஹிட் அண்ட் ரன், தொட்டோன்னே மேலே போயிட்டான். திரும்பலாம் கீழே வரவே இல்லை. மேலே போய் என்ன பண்ணான், ப்ரீவியஸ் லோக்கு வரல. மேலே போய் என்ன பண்ணான், ப்ரீவியஸ் லோக்கு வரல. மேலே போக முடியலை, அப்படியே நின்ட்டான். இங்கேயே நின்ட்டான். எத்தனை மணி இது, 11 மணி, 11:30, 11:30லேருந்து 3:30 வரைக்கும் இங்கேயே நின்னாங்க. அப்படியே அதே இடத்துல சில மாதிரி நின்றுட்டான். காலையில் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்ததோடு சரி. இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான், இது மேலே போய்ட்டு இப்படி இப்படி வந்துட்டு இருக்கான். கண்டிப்பாக இது பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்துட்டு இருந்தேன். இது அழகாக சூப்பராக பிரேக் அவுட் ஆச்சுங்க, நல்ல ப்ரீமியம் போச்சு. இங்கே இது வந்து என்ன இதில் வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா, நிஃப்டியில் நம்ம வந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து மேலே போகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே போச்சுன்னா தான் மேலே போகும், இல்லைனா இதுலேருந்து திரும்ப வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது மேலே என்ன இருக்குது, 52,700, 52,800 அந்த மாதிரி மேலே இருக்கிற கால் ஆப்ஷன். ஸோ 52,900ங்கிறது வந்து டார்கெட்டுங்க. அங்கே கூட என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கேருந்து போனான், 120லேருந்து மேலே போனாங்க ஸ்டார்டிங்கில். இந்த ப்ரீவியஸ் லெவலில் வந்துட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு இருந்து அப்படியே பொறுமையாக கீழே வந்தான். இதான் சொன்னேன், ப்ரீமியம் நல்லா ஷூட்டப் ஆச்சு அப்படின்னு. 156, 156லேருந்து கிட்டத்தட்ட 245 வரைக்கும் போனான்.
கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போனான். ஜஸ்ட்டு இந்த இடத்துல இது வந்து பிரேக் ஆச்சு, பிரேக் ஆனதுனால போனான். அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரேடே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு கதை. பட் ஆனால் அந்த பிரேக்கை மட்டும் சொல்கிறேன். சரி, ஓகே. நிஃப்டி புரிஞ்சிருக்கும், பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்செக்ஸ் என்ன பண்ணான்னு பார்ப்போமா? சென்செக்ஸ் என்ன பண்ணால் நேற்றுலேருந்தே வந்து ஃப்ரைடேலேருந்தே வந்து அவன் விழ ஆரம்பிச்சிட்டான். ப்ரீவியஸ் ஐக்கு போக மாட்டான். கீழே வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டான். கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டான். மேலே எப்படி போனானோ அதே மாதிரி கீழே அதே லெவலுக்கு வந்து மேலே போனால், ஆனால் மேலே போக முடியல. கீழே வந்துட்டு மேலே போனால் அங்கே இந்த ஹைக்கே போக முடியல. அங்கேருந்து வந்து மொத்தமாக கீழே விழுந்த மாதிரி விழுந்துட்டு மேலே போனால் அப்போ கூட போக முடியல. அப்போ அது போக முடியாமல் எப்போ போகிறோனோ அப்போ தான் வந்து, எப்போ இந்த ஹையை கட் பண்ணுறோனோ அப்போ தான் மறுபடியும் புல்லிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா பியரிஷாகவே தான் இருக்கும். இப்போ தான் நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன், கோல்டை பேஸ் பண்ணி, ஃபாரெக்ஸ் கோல்டை பேஸ் பண்ணி. அதில் நான் இந்த ஹையர் ஹை லோயர் லோ விஷயத்தை வந்து இன்னும் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் பாருங்கள். எப்போவுமே அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு தெரியாமல் ஒரு பை ஒன்று பண்ணிடுறீங்க, சின்ன ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, திரும்ப ப்ரைஸ் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கீழே வந்தோன்னே இந்த இடத்துல ஒரு பை, இந்த இடத்துல ஒரு பை, அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல லாஸ் ரொம்ப அதிகமாக மாதிரி இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா மேலே போயிருப்பான். ஸோ இன்ஸ்டட் அது பண்ணுறதுக்கு பதிலாக அதான் என்ட்ரி எடுத்து எக்ஸிட்னு இங்கே என்ட்ரி எடுத்து அகெயின்ஸ்டாக போச்சுன்னா இங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி மேலே எவ்வளோ பக்கத்தில் இதுக்கு கிட்ட வந்து செல் பண்ண முடியுமோ அங்கே வந்து செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணால் அதை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது பாடு ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண உடனே மேலேருந்து எவ்வளோ பெரிய ஃபாலோ, அங்கேருந்து அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கிறானா. கீழே அவன் பாட்டு வந்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணியிருக்கிறான், கீழே வந்துட்டான். ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான். கீழே க்ளோஸே வைக்க முடியல பாருங்கள் அவனால். இந்த இடத்துல வந்து ஃப்ரைடே கீழே க்ளோஸ் வைக்கல பாருங்கள். பாடி அங்கேயே நின்றுட்டே இருக்கானா. அங்கேருந்து மேலே போனானா, ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போனானா, போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணான், ப்ரீவியஸ் லோக்கு வரல. மேலே போக முடியல, பட் ஆனால் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. ட்ரெண்ட் ஆகிட்டானா, ட்ரெண்டை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போனானா, மேலே போயிட்டு என்ன பண்ணுறான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. மேலே போயிட்டு கீழே ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான், பட் ஆனால் அதுக்கு கீழே போக முடியல. மேலே போகிறான், மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. அந்த சீக்வன்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா, அப்படியே பொறுமையாக வந்து மேலே போயிட்டு இருக்கு. அப்படிங்க ஹையர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. சரி, இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஃபால், அதாவது புல் பேக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஹை வந்து நல்லா மேலே போயிருக்கிறான், அதுக்கான புல் பேக் வந்துட்டு திரும்ப மேலே தான் போகும். ஆனால் இது எப்போ வந்து ட்ரெண்டு மாதிரி மேலே போவோம்னா இதுக்கு மேலே போனால் தான் ட்ரெண்டு மாதிரி மேலே போவோம், இல்லைனா ட்ரெண்டு மாறாது. ஏன்னா இந்த லோவுடைய ஹை வந்து இங்கே இருக்குது, அங்கேருந்து விழ ஆரம்பித்து தான் வந்து தலைகீழாக கீழே வந்து விழுந்துட்டான். இன்றைக்கி வேணால் மார்க்கெட்டை வந்து கன்சல்டேஷனில் அப்படியே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சைடு வந்து அவன் போய் தான் ஆகணும், போயிடுவான். ஸோ ரொம்ப கன்சல்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து ஆப்ஷன்ஸில் எதில் என்ன சான்ஸ் கிடச்சிருப்பாருங்க. 370 எங்கே போயிருக்கான், 500 போயிருக்கான் கிட்டத்தட்ட. 37 சரி ஓகே, அது 30 விட்டிங்கனோட ஒரு 100 பாயிண்ட்டு, 400 500 100 பாயிண்ட். சென்செக்ஸ் நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவர் எதுக்கு பார்க்குறோம், நம்ம ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ட்ரெண்டு எப்படி இருக்குது, அப்படியே மேலே போகிறான், மேலே போய்கிட்டே இருக்கிறான். இப்போ எதை விட்டால் கீழே வருவான், இதை தொட்டானா கீழே வந்துடும், இதை விட்டானா கீழே வந்துடும். எதுக்கு மேலே போகணும், இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே போகணும். போகலை, கீழே வந்துட்டான், இந்த லெவலை கட் பண்ணிட்டானா, கீழே வந்துட்டானா என்ன பண்ணுவான், ஒரு புல் பேக்கு மேலே அந்த ஹைக்கு போக மாட்டான், கீழே இன்னொரு புது லோ வைப்பான், மறுபடியும் மேலே போய்ட்டு அந்த ஹைக்கு போக மாட்டான், இன்னொரு லோ வைப்பான், இப்படியே கீழே போவான். எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வாரத்தில் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அது மாதிரி இது க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, க்ரூட் ஆயில் ஒரு பெரிய கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருந்தது. அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சு வந்து பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சான். அதை பிரேக் பண்ண முடியாமல் திரும்பவும் வந்து உள்ளே வர்ற மாதிரி வந்து வந்தான். இன்னமும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான்னு அவனுக்கே வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இதான் ரேஞ்சு இருந்தது நம்மளுக்கு. இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியாமல் அவன் பார்த்துட்டு இங்கே போனாலே கீழே வந்துடுவான், இந்த மாதிரி பண்ணுறது தான். திடீர்னு ஃப்ரைடே அன்றைக்கி அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போனான்.
ஆனால் மேலே நல்லா போக முடியல. நல்லா போக முடியாமல் என்ன பண்ணான், கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் தான் நல்லா கீழே போனானான்னு பார்த்தா நல்லாவும் கீழே போகல. எது வரைக்கும் வந்தான், ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோலையே நின்றுட்டான். இந்த இடத்துக்கு வந்தான், அப்படியே ஸ்லோ டவுன் ஆனான், அப்படியே மேலே போக ஆரம்பித்தோம். மேலே கொஞ்சம் இன்றைக்கி ஓப்பன் ஆகி கொஞ்சம் புலிஷாக போகிற மாதிரி போயிட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கான் இந்த இடத்துலையே. இப்போ அன்றைக்கி கீழே வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருந்தே அப்படியே அந்த லெவலை கட் பண்ண முடியாமலேயே அப்படியே கொஞ்சமாக கீழே இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். ஒரு ஃபாலு, ஒரு குட்டி புல் பேக், ஃபாலு, குட்டி புல் பேக், ஃபாலு, ஒரு குட்டி புல் பேக்கு, ஃபாலு. இங்கே எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட்டு மேலே வருது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டேன். இங்கே எப்படி ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணாமல் வந்தானோ அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போகிறானா, போயிட்டே இருந்தானா. ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே ஹையர் ஐ பண்ண முடியாமல் கீழே வந்தானா, ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண முடியாமல் கீழே வந்தானா, ப்ரீவியஸ் ஐக்கே போயிட்டான். பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் நல்லா தெரியுது. இப்போ இந்த தடவை கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோவை கட் பண்ணாமல் திரும்ப மேலே திரும்பினானா மேலே நல்லா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கோல்டு அண்ட் சில்வர் ஒரே மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருக்கும். கோல்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். கோல்டு நல்லா கீழே இன்றைக்கி போகிற மாதிரி போச்சு. பட் ஆனால் அந்த ப்ரீவியஸ் லெவலில் இருந்து ரிஜெக்ட் ஆன கோல்டு மேலே போக ஆரம்பிச்சது. இப்போ ஹையர் ஆகி பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருக்கு. கீழே திரும்பி பார்க்காம மேலே போகிறதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி திரும்பி பார்க்காம மேலே போகிற மாதிரி போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. பட் ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுன்னு கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா இதை கட் பண்ணும், இதை கட் பண்ணான்னா பறந்துடுவான். இந்த இடம் தாண்டுற வரைக்குமே செல்லு தான். இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தானா செல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்ன ஒரே இதுனா இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வந்தான் பார்த்தீங்களா, திரும்ப மேலே போய் ஒரு புல் பேக் வந்தாமல் இந்த புல் பேக் இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கல பாருங்கள். பாடி விக்கு மட்டும் போயிருக்குது. பட் ஆனால் பாடி க்ளோஸ் வைக்கல. அதனால் மேலே போகும்போது மேலே போயிட்டு இருக்கிறான். இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு ஹை வைக்க வாய்ப்பு இருக்குது. வச்சுட்டு திரும்ப கீழே ஒரு லோவுக்கு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணானோ அப்போ தான் கீழே போவான். இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் பை தான், இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் செல்லு தான். இது கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் கோல்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். இது 1 ஹவரில் இந்த இது தெரிஞ்சுக்கிட்டிங்களா, உடனே 5 மினிட்ஸ் போயிடணும். 5 மினிட்ஸை போயிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரே இடத்துல இது மாதிரி பண்ணுறான், இல்லை கீழே வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா கீழே நல்லா வருவான். அப்படிங்கிறதுனால டக்குன்னு நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ன நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கனாலும் சரி, இது இந்த இடத்துல பக்கத்தில் செல் என்ட்ரி எடுக்குது கரெக்டான என்ட்ரி தான். ஆனால் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிற கேண்டில் பாடி மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டில் நான் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப டாப்பில் தான் எடுப்பேன். அந்த டாப்பை தாண்டி மறுபடியும் அடுத்த கேண்டில் போய் க்ளோஸ் வச்சுது, பாடி க்ளோஸ் வச்சுது, டீசெண்டாக கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சுது, அங்கனக்குள்ளாரே க்ளோஸ் வச்சதுன்னா நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன், என்னுடைய லாஸை புக் பண்ணிப்பேன். அப்புறம் நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்த செல் சிக்னல் வந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் செல். இதே தான். இந்த ட்ரேடிங் மெத்தடை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பெரிய லாஸ் வராது. பட் ஆனால் பெரிய ப்ராஃபிட் வரும். அப்படிங்கும்போதே நீங்கள் நல்லா ட்ரேடிங்கில் பல உயரங்களை நீங்கள் தொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சும்மா இனிமேல் நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்க, இந்த சார்ட் சில்வர் சார்ட்டு, இதை பார்த்தோன்னா சொல்லிடுவீங்க. என்னுடைய கடந்த ஒரு 10 வீடியோ மட்டும் பார்த்துதான் போதும், 250 வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை பார்த்தோன்னா சொல்லிடலாம். அப்படியே ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணாமலேயே கீழே வந்துருக்கிறான் பாருங்க, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே மேலே போயிட்டே இருக்கான். என்ட்ரியை நீங்கள் இங்கே எடுத்துருக்கணும். எடுக்கலை அப்படின்னா இந்த சீக்வன்ஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த சீக்வன்ஸை பக்கத்தில் வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவீங்க. என்ன இங்கே எடுத்திங்கன்னா லாட் சைஸ் அதிகமாக போடலாம், இங்கே எடுத்திங்கன்னா லாட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? திடீர்னு ஒரு பெரிய மூமெண்ட் எதுனா வந்தது அப்படின்னா நம்ம பேனிக் ஆகிடக்கூடாது. இங்கேனா பரவாயில்ல, நமக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ இது இந்த லெவலே எங்கேருந்து வந்தான், இங்கேருந்து வந்தான். சரி ஓகே, மேலே போனானே, இது எப்படி போனான்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிருக்கான் பார்த்தீங்களா? இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ, அடுத்து இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தால் அடுத்து ஒரு லோ, அதுக்கப்புறம் பை ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கான். இந்த லெவல்லேருந்தே கீழே வந்திருக்கணும்.
ஆனால் இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் அவன் வரவே மாட்டான். இது பை ட்ராப்னு சொல்லுவோம். பை ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்து செல் ஆகிற மாதிரி வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது என்ட்ரி 8 எக்ஸிட்னு இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. மேலே இங்கே போய் இது ரிவர்சல் கேண்டில் ஒன்று போட்டிருக்கான் பாரு. இங்கேயும் ரிவர்சல் கேண்டில், இதுவே ரிவர்சல் கேண்டில் தான். ஆனால் கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்துட்டான். இங்கேயும் ரிவர்சல் கேண்டில், ஆனால் இந்த தடவை கீழே கரெக்டாக வந்துட்டான். இந்த லோவை கட் பண்ணிட்டான், திரும்ப புல் பேக்கு போக முடியல. கீழே வந்து திரும்ப புல் பேக்கு அதே லெவலுக்கு வந்திருக்கிறான். செல் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா தான் பையாகி போவான். அது வரைக்குமே செல்லு தான். இந்த எட்ஜு வரைக்கும் செல் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டான். திரும்ப மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கிறான். மேலே போக முடியாமல் கீழே. ஸோ இது வந்து சில்வரில் சொல்லிட்டேன், இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சில்வரில் சொல்லிட்டேன், கோல்டில் சொல்லிட்டேன், க்ரூடில் சொல்லிட்டேன், நிஃப்டியில் சொன்னேன், பேங்க் நிஃப்டியில் சொன்னேன், சென்செக்ஸில் சொன்னேன். ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஒரு சார்ட்டுக்காகவும் வந்து வேரி ஆகும். இது வந்து இதில் நடக்குமா, இந்த டைம் ஃப்ரேமில் நடக்குமா, அந்த டைம் ஃப்ரேமில் நடக்குமான சந்தேகத்தை வந்து விட்டுருங்க. அந்த சந்தேகத்தை விட்டுட்டு நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. சரியா? என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் சீக்கிரமாக வந்து கற்றுக்கிட்டு நிறைய பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.